1892 காவிரி தண்ணியை வச்சு கர்நாடகா 90,000 ஏக்கர் தான் சாகுபடி பண்ணுச்சு. இன்னைக்கு கர்நாடகா 25 லட்சம் ஏக்கர் 3 போகம் பண்ணுது. நம்ம 1892 30 லட்சம் ஏக்கர்ல 3 போகம் சாகுபடி பண்ணோம் நம்ம தமிழ்நாடு. இன்றைக்கு அதே தமிழ்நாடு இன்னைக்கு 9 லட்சம் ஏக்கர்ல 1 போகம் சாகுபடி. நான்லாம் முசூர்ல குருவை சம்பா கோடைன்னு 3 போகம் பண்ணேன் காவிரி தண்ணியை வச்சு. இன்னைக்கு 1 போகம், அது இந்த வருஷம் அந்த 1 போகம் பண்ண முடியாது போல இருக்கு. எனக்கு மாநில சர்க்கார் கர்நாடகாவில் போய் தண்ணி வாங்கி தர மாட்டேங்குது, இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி தண்ணி திறந்து விடவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. மத்திய சர்க்கார் லாபகரமான விலை தர மாட்டேங்குது. 1970 கரும்பு ஒரு டன் 90 ரூபா வித்த கரும்பு அன்னைக்கு வாத்தியாருக்கு 90 ரூபா சம்பளம். இன்னைக்கு வாத்தியாருக்கு 1,25,000 சம்பளம். 90 ரூபா வாங்கின வாத்தியாருக்கு 1,25,000. அன்னைக்கு 150 ரூபா சம்பளம் வாங்கின பேங்க் மேனேஜருக்கு 1,50,000. அன்னைக்கு 250 ரூபா சம்பளம் வாங்கின எம்எல்ஏவுக்கு இன்னைக்கு 1,05,000 ரூபா. ஆனா அன்னைக்கு 90 ரூபா வித்த கரும்புக்கு வெறும் 3,500 தான். இந்த கொடுமையிலிருந்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும். காப்பாத்தினா எனக்கு தண்ணி கொடு, தண்ணி தரலையா எனக்கு நான் வாங்கின கடன்லாம் தள்ளுபடி பண்ண, நான் வாங்கின கடனை தள்ளுபடி செய்ய என்று சொல்லிதான் இந்த போராட்டம். நீ கலெக்டர் எதுக்கு மீட்டிங் கூட்டியிருக்காரு? விவசாயியுடைய குறைகள் கேட்பதற்கு. அதனாலதான் நாங்கள் கலெக்டர்கிட்ட சொன்னோம், ஐயா எங்க குறை, அப்படியே அவர் சொன்னோம், எங்க குறை லாபகரமான விலை கொடுக்கல, தண்ணியும் கொடுக்கல, அதனால எங்களால சாகுபடி பண்ண முடியல, நாங்க கடனை அடைக்க முடியாது, நாங்கள் வாங்கிய முழு கடனையும் தள்ளுபடி செய்யுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நேற்று ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டான் அரியலூர்ல. விவசாயி இனிமேல் தற்கொலை பண்ணா மண்டவோடு தான் மிஞ்சம். இந்த மண்டவோடுக்கு தான் இந்த மண்டவோட உட்காந்துருக்கோம்.